நமஸ்காரம். நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்முடைய நேயர்கள், நம்முடைய ஃபாலோவர்ஸ் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி. சார், இன்றைக்கி நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோயில் பக்கத்தில் வந்து வீடு இருக்கலாமா கூடாதா? அப்படி கோயில் பக்கத்தில் நம்ம கட்டுறோம் அப்படின்னும்பொழுது அதனுடைய உயரம் எப்படி இருக்கலாம், எந்த திசையில் நம்ம உயரமாக கட்டலாம், எந்த இடத்துல வந்து நம்ம கோயில் அருகாமையில் இருக்கக்கூடாது, இந்த விஷயங்கள் குறித்து எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது குறித்து இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த வன்னுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கோயில் இல்லாத ஊரில் வாழாதே அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. கோயில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஜெனரலாக பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து பெருமாள் கோயிலாக இருக்கலாம், ஈஸ்வரன் கோயிலாக இருக்கலாம். பெரும்பாலான இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்வரன் கோயில், சிவன் கோயில் இருக்கிற இடத்துல நிச்சயமாக பெருமாள் கோயில் அப்படின்றது இருக்கும். அட்லீஸ்ட் ராமர் கோயிலாவது இருக்கும். இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்த ஒரு சில விஷயங்கள். அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த அக்ரஹாரம் அப்படின்றது ஒரு விஷயம் உண்டு. அக்ரஹாரம் அப்படின்னா கோயிலுடைய மாட வீதிகள், அதாவது பெருமாள் புறப்பாடு, தேர் இல்லை கைத்தாங்கலாக பெருமாளை வந்து ஏழை பண்ணும்போது, பெருமாளாக இருக்கட்டும் ஈஸ்வரனாக இருக்கட்டும், இந்த பட்சத்தில் ஏழை பண்ணும்போது அந்த மாட வீதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய வீடுகள், அதை மனசில் வச்சுட்டு தான் நிறைய பேர் வந்து இந்த கேள்வியை கேட்குறாங்க அப்படின்றது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நீங்கள் மாட வீதிகளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில குடும்பங்களை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாருமே அவர்களுடைய பூர்வீக வீடுகளை விட்டு வெளியூர் சென்று இல்லை வெளிநாடுகள் சென்று வாழ்வது அப்படின்றது வந்து இன்றைய காலகட்டத்தில் ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக போச்சு. இது ஏன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் நம்ம அழைக்கக்கூடிய இந்த பஞ்சபூதத்துடைய விதி அதுதான். அது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சில காலகட்டத்தில் அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவருடைய மக்கள், அவர்கள் வந்து அந்த வீட்டில் இருந்து வெளில பயணப்பட்டு இருக்கணும் அப்படின்றது இந்த பஞ்சபூதத்துடைய விதி அவர்களை வெளியேற்றிவிடும். இதனுடைய சூட்சமம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பொது விதிகளில் முக்கியமான விதியான வடக்கு கிழக்கு பொது செவர் அப்படின்ற ஒரு விஷயம் வரக்கூடாது. இந்த ரூல் பார்த்தீங்க அப்படின்னா, மாட வீதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் கிட்டத்தட்ட 70% மக்கள், 70% வீடுகள் நிச்சயமாக வடக்கு கிழக்கு பொது செவர்களோடு தான் இருக்கும். அதே போல் அந்த காலத்து வீடுகள் எல்லாமே ரெட்டை சரிவு வீடுகளாகவும் இருக்கும். அதாவது ஓடு வீடு அப்படின்னும்போது 2 பக்கம் சரிவுகள் இருக்கும். ஒன்று மேற்கில் சரிவு இருக்கலாம், இல்லைனா தெற்கில் சரிவு இருக்கலாம். நீங்கள் எங்களுடைய ஆராய்ச்சி பயணத்தில் நாங்கள் போய் பார்த்தது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாட வீதிகளில் இன்றைக்கி இந்த 20% மக்கள் தான் அங்கே இருக்காங்க, மற்ற மக்கள் வேறு ஊர்கள் சென்று வாழ்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள், அந்த வீடுகளை போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னும்பொழுது நிச்சயமாக அவர்களுடைய வீட்டில் அந்த வாஸ்து குறைபாடு அப்படின்றது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாக இன்றைக்கும் புலப்படுகிறது. அவர்களுடைய வீட்டில், அவர்கள் வசிக்கின்ற வீட்டில் நிச்சயமாக கிழக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு சில வீதிகளில், மாட வீதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளில் கிழக்கு அப்படின்றது மூடப்பட்டிருக்கும். அதுலேயும் வடக்கு கிழக்கு சார்ந்த ஜன்னல் அப்படின்ற ஒரு விஷயம் வராது. சரிவு அப்படின்றது ரெட்டை சரிவுன்னும் போது தெற்கு நோக்கி சரிவு இருக்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கும். அதுவும் மேற்கு நோக்கி சரிவும் கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நான் ஏற்கனவே பிரதானமாக சொன்னக்கூடிய அந்த அடிப்படை விதி, இந்த சரிவு அதுக்கு அப்பாற்பட்டு இந்த பொது செவர், கிழக்கு பொது செவரும் வடக்கு பொது செவரும் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா அந்த வீடுகள் எல்லாமே
ஒட்டி ஒட்டி கட்டப்பட்ட ஒரு வீடுகளாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்களை அந்த பிரபஞ்சம், அந்த பஞ்சபூதங்கள் வெளியேற்றி விடுகிறது. அப்படி அவர்கள் இருக்கணும் அப்படின்னா இழப்புடன் கூடிய ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வந்து பயணிக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னக்கூடிய ஒரு விதியில் இழப்பு அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்களோ மனைவியை இழந்தவர்களோ, அல்லது வேலை நிமித்தமாக, நம்ம வேலை நிமித்தம் சொல்லுவோம், ஆனால் நம்ம வாஸ்து ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் அவர்களை பிரிந்தால்தான் அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விதி வந்து ஒரு ரோலை ப்ளே பண்ணும். ஆகையால் அவர்களை பிரிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க பசங்களுடைய படிப்பிற்காக ஒன்று மனைவி கூட இருப்பாங்க, கணவன் இங்கே தங்கி விடுவார். அப்படி இல்லைன்னா கணவன் அங்கே இருப்பார், மனைவி மட்டும் இங்கே தனியாக தங்கி விடுவார். இந்த விஷயங்கள் தான் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டும் நம்முடைய வாஸ்து பயணத்தில். இந்த விஷயங்கள் பெரும்பாலான கோயில் அருகாமையில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் பிரதானமாக நம்ம பார்க்க முடியும். அதற்கு அப்பாற்பட்டு நம்ம வீடு வாங்கணும், கோயில் பக்கத்தில் வீடு வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, கோயிலுடைய கோபுரம், அது ராஜகோபுரமாக இருக்கட்டும், விமானமாக இருக்கட்டும், எப்பயுமே நமக்கு தெற்கு மேற்கு சார்ந்து இருக்கிறது சால சிறந்தது. அதே போல் ஒரு சின்ன சூட்சமம் சொல்லித்தரேன். மழை பெய்யும் பொழுது மழை தண்ணீர் அடித்து கொண்டு அந்த கோயிலுடைய மண் நம்மளுடைய வீட்டுக்கு வராமல் இருக்கிறது சால சிறந்தது. அவ்வாறு நம்ம வீடு கட்டிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம பெட்டராக இருக்க முடியும். அப்போ நம்ம எங்கே வீடு கட்டலாம் அப்படின்னா, அந்த கோயில் தெற்கு பக்கமாக இருக்கிறது அப்படின்னா நிச்சயமாக அது சால சிறந்ததாக இருக்கும். வடகிழக்கு பக்கம் நமக்கு வந்து அந்த வடகிழக்கு தாழ்வாக இருந்தாலும் நம்ம அந்த ஒரு விதியை வந்து நம்ம வந்து மேற்கொள்ளலாம். ஆனால் வடக்கு கிழக்கு சார்ந்து கோயிலுடைய கோபுரம் உயரமாக வந்து விடுகிறது அப்படின்னா அது பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கும். இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்ம வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்து தான் நம்மளுடைய வீடை வந்து கோயில் பக்கத்தில் அருகாமையில் நம்ம கட்ட வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். ஆகையால் தான் எப்பயுமே ஒரு ஆலோசனை, ஒரு நல்ல வாஸ்து கன்சல்டனுடைய ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து இந்த கோயில் அருகாமையில் வீடு கட்டுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம கருத வேண்டியிருக்கு. நம்மளுடைய ரூல் என்றைக்குமே எங்கே போனாலும், உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் ரூல் அப்படின்றது வந்து எங்கேயுமே மாறாது. இந்த 6 விதிகள் அடிப்படையான ஒரு விதிகள். அது நீங்கள் கோயில் பக்கத்தில் கட்டினாலும் சரி, கோயில் தூரம் கட்டினாலும் சரி. ஆனால் நம்ம கோயில் எந்த பக்கம் நமக்கு வருது, அதை விட முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது கோயிலுடைய புஷ்கரணி, அதாவது குளம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சில இடங்களில் கோயிலுக்கு ஜலம், தீர்த்தம் அப்படின்றது அபிஷேகத்துக்கு எடுக்கக்கூடியது ஆறுகள்லேருந்து எடுப்பாங்க அந்த கோயிலில். இப்போது நீங்கள் வானமாமலையெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஏரி தான், நாங்குநேரியுடைய அந்த ஜலத்திலிருந்து தான் புஷ்கரணி அந்த பெருமாளுக்கும் சரி தாயாருக்கும் சரி அபிஷேகத்துக்கு ஜலமாக எடுக்கிறார்கள். அந்த நாங்குநேரி வனமாமலை தோத்தாதிரி பெருமாளுக்கு வடகிழக்கில் அமைந்துவிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் நமக்கு தெற்கு மேற்கில் வீடு கட்டுறோம் அப்படின்னும் பொழுது, ஆனால் இந்த ஏரியோ குளமோ வந்து மேற்கு பக்கமோ தெற்கு பக்கமோ அமையிறது அப்படின்றது நமக்கு வந்து வாஸ்து ரீதியாக நல்ல ஒரு விஷயங்களை கொடுக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அவசியம் கவனித்து பார்த்து தான் நம்ம வந்து நம்மளுடைய வீட்டுடைய அமைப்பை, நம்மளுடைய பிளாட்டுடைய அமைப்பை செலக்ட் பண்ணணும். ஆகையால் சாதாரணமான விஷயம் அப்படின்றது நம்ம எடுத்துக்காமல், கோயில் அருகாமையாக இருந்தாலும் அந்த இடத்தில் பஞ்சபூத சக்திகளுடைய அமைப்புகள் அப்படின்றது, வெளிப்புற அமைப்புகள் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்தி கொண்டு நம்முடைய வீடு கட்டுவது சாலச் சிறந்தது. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சனம், ஆண்டாள் பிச்சக்குலிங்கம் திருவடிகளே சனம் சனம் சனம்.